தீர்க்கதரிசிகள் இரண்டு விதமான தீர்க்க தரிசனத்தை சொல்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஒன்று தேவத்துவத்திலே தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள், இன்னொன்று கர்த்தத்துவத்திலே தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள். தேவத்துவத்திலே தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் மாமிஷத்துக்குரிய காரியத்திலே, பிரபஞ்சத்துக்குரிய காரியத்திலே பின்னர் நடப்பதை முன்னர் சொல்கிறவர்கள். பின்னர் நடப்பதை முன்னர் சொல்வதில் பிதா அனுப்பின பரிசுத்த ஆவியானவரும் சாட்சியிடுகிறது உண்டு. தேவத்துவத்துக்குள்ளாக ஆளுமையை பெற்றிருக்கக்கூடிய அந்த சர்ப்பத்தின் ஆவிகளும் இதை குறித்து சாட்சியிடுகிறது உண்டு. காப்பாற்றுவதற்காக தேவத்துவத்திலே அபிஷேகிக்கப்பட்டவன் கேருப். இவனுக்கு தேவத்துவத்திலே தான் செய்ய போகிற காரியங்கள் என்னதென்று தெரியும். அவன் அவைகளை தீர்க்க தரிசனமாக சாட்சியிடுகிறான். அந்த சாட்சி முழுக்க முழுக்க தேவத்துவத்துக்குரிய தீர்க்க தரிசனத்துக்குரிய சாட்சி. ஆனால் கர்த்தத்துவத்திலே தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள், கர்த்தத்துவத்தை குறித்து சாட்சியிடுகிறவர்கள், கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட தூதர்கள். ஆனால் தேவத்துவத்திலே, தேவத்துவத்துக்குள்ளாக மாம்சத்துக்குரிய கிரியைகளுக்கு நேராக கொண்டு வந்து ஜனங்களை அங்கே ஜீவனுக்குரிய பாதை அல்லாதபடிக்கு அழிவின் பாதையை நோக்கி திருப்புகிறவன் வஞ்சிக்கிற ஆவிகளை கொண்டிருக்கக்கூடிய வஞ்சகனுக்குரிய கூட்டம். அது பிசாசினுடைய கூட்டம். தேவத்துவத்திலே தீர்க்க தரிசனம், தேவத்துவத்தினுடைய ஆளுமையை பெற்றிருக்கக்கூடிய ஆவிகள் மூலமாகவும் சொல்லப்படும். அது பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் அநேக இடங்களிலே சாட்சியிடப்பட்டதும் உண்டு. வேதாகமத்திலே இது குறித்து அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தத்துவத்தின் தீர்க்க தரிசனத்தை, கர்த்தத்துவத்தை குறித்த சாட்சியை கர்த்தரிடத்திலிருந்து அந்த நாளுக்கென்று அனுப்பப்பட்ட சாட்சிகள் தான் அதை குறித்து சாட்சியிட முடியும். வஞ்சகன் ஒருபோதும் நீதிக்குரிய மார்க்கத்தை சாட்சியிட மாட்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தத்துவத்தில் பொய் சாட்சியாயிருப்பவன் கள்ள தீர்க்கதரிசி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 11வது வசனம். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுடைய போதனை வஞ்சகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த வஞ்சிக்கிறவர்கள்? வஞ்சிக்கிறவர்கள் எதை கொண்டு போதனை செய்கிறார்கள்? வஞ்சிக்கிறவர்கள் பிசாசினுடைய போதனையை கொண்டு வஞ்சிக்கிறார்கள். பிதா அனுப்பின பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பிசாசு கொண்டு வருகிற போதனையை கண்டு அந்த போதனைக்குள்ளாக தங்களுடைய கிரியைகளை செய்கிறவர்கள் வஞ்சிக்கப்படுகிறவர்கள். அவர்கள் வஞ்சகத்தில் அகப்பட்ட பாவிகள். இத்தகைய வஞ்சிக்கக்கூடிய போதனையை பிசாசானவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக இதை ஜனங்கள் மத்தியிலே சாட்சியிடுகிறான். ஆதி முதல் இப்படியான கிரியைகளே செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தை பெற்றுக் கொடுத்தவன் மோசே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிப்பதற்காக அங்கே பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் கொண்டதாக எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த தேவாலயத்திலே கர்த்தர் எழுந்தருளினார். அவருடைய மகிமை அங்கே தேவாலயத்திலே காணப்பட்டது. ஆனால் யெரொபெயாம் எருசலேமுக்கு போவது வருத்தமா என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை யூதா தேசத்தில் இருந்த எருசலேமுக்கு போக விடாதபடிக்கு பெத்தேலிலும் தானிலும் தான் உருவாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிடும்படி செய்தான். 2 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்றுக்குட்டிகளால் இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. இங்கே போதனையில் வஞ்சகம். யெரொபெயாமினுடைய போதகம் வஞ்சகத்துக்குரிய போதமாக அமைந்தது. பின்னர் எழும்பின எல்லா இஸ்ரவேலின் ராஜாக்களும் இந்த கிரியைகளைத்தான் செய்து வந்தார்கள். இஸ்ரவேலரை பாவம் செய்ய வைத்த, இஸ்ரவேலரை பாவம் செய்யத்தக்க போதனையாக யெரொபெயாமின் போதனை அங்கே அமைந்தது. யெரொபெயாம் கர்த்தர் கட்டளையிட்டபடி அங்கே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அமர்த்தப்படுகிறான். அவனுக்கு அந்த சிம்மாசனத்திலே ஏறக்கூடிய கிருபையை கொடுத்தவர் கர்த்தர். ஆனால் எருசலேமுக்கு செல்வதை விட நீங்கள் இங்கேயே நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடலாம் என்று சொல்லி பெத்தேலிலும் தானிலும் அவன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கினான்.
அந்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிடும்படி ஈனமான ஆசாரியர்களை அவன் நியமித்தான். இந்த காரியம் பாவமாக அமைந்தது. இதைத்தான் யெரொபெயாமின் பாவம் என்று வேதம் சொல்கிறது. இந்த யெரொபெயாமின் பாவமானது யெரொபெயாமின் வஞ்சகமுள்ள போதனையினால் வந்தது. சர்ப்பமும் அப்படித்தான். இதை குறித்து அவனுடைய போதனை அங்கே கள்ள தீர்க்க தரிசனமாக காணப்பட்டது. இதை குறித்து அந்த நாளிலே சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்களும் கள்ள தீர்க்க தரிசனமாக காணப்பட்டது. எல்லா சபை காலங்களும் கர்த்தர் கட்டளையிட்ட சபை காலங்கள் தான். எல்லா சபைகளும் கர்த்தர் கட்டளையிட்ட பிரமாணத்தை கொண்டு கட்டப்பட்டவைகள் தான். ஆனால் அதனுடைய கிரியைகள் கர்த்தருக்கு நேராக நியமிக்கப்பட்டு இருக்கிற ஸ்தலத்துக்கு நேராக தன்னுடைய ஜனங்கள் செல்ல விடாதபடிக்கு அங்கே யெரொபெயாமின் போதனை அன்றைக்கு செய்தது போல சபைகளுக்கு என்று ஒரு கோட்பாடுகளை வைத்து அந்த ஜனங்களை எருசலேமுக்கு செல்ல விடாதபடிக்கு தடுத்ததே ஒவ்வொரு சபை காலத்திலும் பாவமாக அமைந்தது. யெரொபெயாமின் பாவம் சபை காலங்கள் முழுவதும் அது கிரியை செய்கிற ஒரு பாவமாகவே இருந்தது. ஜனங்களை இதை அறிய விடாதபடிக்கு சர்ப்பமானவன் வஞ்சிக்கிறவனாக இருந்து தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்தந்த சபைக்குரிய தூதர்கள் கொடுக்கக்கூடிய போதனை அங்கே ஜீவனுக்குரிய போதனையாக இருந்தது. ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்த சபைக்குரிய போதனையை தவிர்த்து மாறான ஒரு போதனையை கொடுத்த எல்லா தீர்க்கதரிசிகளும் அங்கே கள்ள தீர்க்கதரிசிகளாக காணப்பட்டார்கள்.